நாளில் நம்ம தியானத்துக்காக தெரிந்து கொள்ளும்படியான வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நல்ல கவனிங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த 5வது மாதம் மே மாதத்துக்குள்ளே பிரவேசித்துக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம யாராவது இருக்கிறோமா? எனக்கு வார்த்தையிலேருந்து யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஏற்ற வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நம்மளை நிலைநிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மள யாராவது ஒருத்தர் பிரதர் அவர் திடீர்னு வந்தார், எனக்கு காட்சி கொடுத்து என்னை அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யாருக்கு அவர் காட்சி கொடுத்து அழைக்கல, வார்த்தையை கொடுத்து அழைத்தார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தை அவர் செய்யும் அளவும், செய்து முடிக்கும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எவனுங்க ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிடுச்சு இஸ்ரேல்ல. அப்போ தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவை இருக்கிறாள், அவ உன்னை போஷிக்கும்படி நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன்னு. ஆனா பெரிய பஞ்சம். இப்ப எலியா சாரிபாத்துடைய வீட்டுக்கு வரும்போது, சாரிபாத்துல இருக்கிற விதவையை பார்க்கும்போது, இந்த விதவிட்ட எலியா சொல்றாரு, முதலாவது எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வான்னு. இந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது எலியா சொல்றாரு, கையோட எனக்கு ஒரு அடங்கி செஞ்சு கொண்டு வான்னு. இந்த அம்மா சொல்றாங்க, பஞ்சத்தில் நாங்கள் மிகவும் அடிபட்டு போயிருக்கிறோம், எங்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது. ஒரு கைப்பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டாயிடுச்சு. இந்த பஞ்சத்துக்கு நாங்கள் எப்படி தப்பி பிழைக்க போறோம்னு தெரியல. அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, இந்த இருக்கிற கொஞ்சம் எண்ணெயில் இந்த இருக்கிற ஒரு கைப்பிடி மாவை நாங்கள் அடைச்சு விட்டு நானும் பிள்ளையும் சாப்பிட்டுக்கிட்டு செத்து போகிறோம். பஞ்சம் கொடிதான் இருக்குது. இப்போ எலியா சொல்றாரு, நீ அடைச்சு விட்டு முதலாவது ஒரு சின்னாடே எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டு. அதோட ஒரு வார்த்தையை சொன்னாரு, உன்னுடைய பானையில் மா குறைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை. நல்ல கவனிங்க, இந்த தேசத்துல எப்ப மழை வரும் இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா எலியா சொல்றாரு, உன் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது, உன் பானையில் மாவு குறைந்து போகாது, மழை வருகிற காலம் வரைக்கும் கர்த்தர் கைவிடலைங்க. அந்த பானையில் மாவு குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையாகிய அந்த வாக்குத்தத்தமாகிய என்னுடைய வாக்குத்தத்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. விசுவாச பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள், சில உபத்திரவங்கள், சில வியாதனைகள், சில பரிதவிப்புகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு,
என் வாழ்க்கைக்கு இருளாயிடுச்சு, என் வாழ்க்கையில் இது தப்பி பிழைக்க வழி இல்லை, எனக்கு மட்டும் என்னமோ தெரியல இவ்வளவு போராட்டம், எனக்கு மட்டும் என்னமோ தெரியல இவ்வளவு பிரச்சனை, எனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் எதிர்காலம் எப்படி ஆகுமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பரிதவிப்புக்குள்ளாலே இருக்கணும்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை மேல நீங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கீங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது மேல ராஜாபிஷேகம் வந்துருச்சு. தாவீதுக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, நித்திய நித்திய காலமாய் நீ இந்த ராஜ்யபாரத்தில் உட்காருவ, நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, உனக்காக நான் சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்திட்டேன்னு சொன்னாரு. வார்த்தை வந்துருச்சு, வாக்குத்தத்தம் வந்துருச்சு, அபிஷேகம் வந்துருச்சு. ஆனா உடனே ராஜ்யபாரத்தில் உட்கார முடியுச்சா? ஒரு பக்கம் சவுல் துரத்துறான், ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறான். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் துரத்தி கொண்டிருக்கிறாங்க, ஆனா வாக்குத்தத்தம் இருக்குது. இன்னொரு பக்கத்துல தாவீதுடைய மகனை துரத்தி கொண்டிருக்கிறான். தாவீது ஓடுறான், ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிங்காசனத்துல, அந்த அரியணையில, அந்த ராஜ்யபாரத்துல உன்னை உட்கார வைக்கிற வரைக்கும் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எத்தனையோ புயல்கள், எத்தனையோ கொந்தளிப்புகள், எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், எத்தனையோ வனாந்தரங்கள், எத்தனையோ பரிதவிப்புகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ உபத்திரவத்தின் குகைகள் ஆன போதிலும் கர்த்தர் சிங்காசனத்துல தாவீதை கொண்டு உட்கார வச்சாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்காம விடவே மாட்டார். யோசேப்பு ஆண்டவர் சொல்றாரு, உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், உன் முன்னாடி 11 அரிக்கட்டு என்ன செய்யும், தலை குனிந்து நிற்கும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, எந்த பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை. யோசேப்பை சும்மா விட்டாங்களா? வாழ்க்கை முழுது உபத்திரம், வேதனை, கைவிடப்பட்ட தன்மை, சிறைச்சாலை, பழிச்சொல். ஆனா ஒண்ணு, இந்த யோசேப்புக்கு இருக்குது வார்த்தை. அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சில பழிச்சொல்கள், சில வேதனைகள், சில நெருக்கடிகள், சில உபத்திரவங்கள் வரலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில பிரதிபலிக்காம போகாது. அந்த வார்த்தையை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை சும்மா விடவே மாட்டார், உன்னை விட்டு விலகி செல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு விசுவாச பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை, இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், நீங்க ஒன்னே ஒண்ணுதான், நம் வார்த்தையின் மேல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் சும்மா அழைக்கப்பட்டவன் இல்லை, நான் சும்மா தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை. நான் கர்ப்பத்தின் கனியில் உருவாகும் முன்னே தேவன் என்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நான் வார்த்தையினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு தரிசனம் உண்டு, எனக்கு திட்டம் உண்டு, எனக்கு நோக்கம் உண்டு. நான் சும்மா பறக்கல, தேவ திட்டத்தின்படி நான் பிறந்தவன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் சும்மா பறக்கல. சும்மா சொல்லுங்க, நான் சும்மா பறக்கல, தேவ திட்டத்தின்படி நான் பிறந்தவன். என்னை குறித்து என்ன திட்டம் இருக்குதோ, என்ன தரிசனம் இருக்குதோ, என்ன அழைப்பு இருக்குதோ, என்ன நோக்கம் இருக்குதோ, அது நிறைவேறுகிற வரைக்கும் விடவே மாட்டார். உன்னை விடவே மாட்டாது, உன்னை விடவே மாட்டாது. நல்லா கவனிங்க, ஈசாக்குக்கு திருமணம் ஆயிடுச்சு. 20 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் குழந்தை இல்லை ஈசாக்குக்கு. இப்ப ஈசாக்கு தேவனிடத்துல வேண்டும் போது தேவன் என்ன செஞ்சாலும் ரெபெக்காளுக்கு குழந்தையை கொடுக்கிறார். இந்த குழந்தை
வயிற்றுக்குள்ள இருக்கும்போது 25வது அதிகாரத்தில் 21, 22, 23 முதல் வாசிக்கும் போது நமக்கு தெரியுது. ஆதியாகமம் வயிற்றுல இருக்கும்போது ஒன்றுக்கொண்டு முட்டி கொண்டுதான், ஒன்றுக்கொண்டு மோதி கொண்டுதான் வசனம் சொல்லுது. இப்போ குழந்தை எங்க இருக்குது? கர்ப்பத்துக்குள்ள இருக்குது. குழந்தை கர்ப்பத்துக்குள்ள இருக்குது. இப்போ ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. இப்போ இதை குறித்து விசாரிக்கும்படி ரெபெக்காள் என்ன செய்யறா? தேவ சமூகத்துக்கு போறான். ரெபெக்காள் தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் சொல்றாரு, உன் வயிற்றுல இருக்கிற 2 பிள்ளைகளை மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நல்லா புரிஞ்சுடுங்க. வயிற்றுக்குள்ள யாரு இருக்கா? ஏசா, யாக்கோபு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வயிற்றுக்குள்ள ஏசாவும் யாக்கோபும் இருக்காங்க. ஏசா யாக்கோபை சேவிப்பான். இப்ப மூத்தவன் யாரு? ஏசா. 2வது உள்ளவன் யாரு? யாக்கோபு. இப்ப யாக்கோபு எங்க இருக்கான்? கர்ப்பத்துக்குள்ள இருக்கான். கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் போதே ஆண்டவன் யாக்கோபு மேல தரிசனத்தை வச்சிட்டாரு. என்ன சொல்றானா, இவன் மூத்தவனை ஆண்டு கொள்ளுவான், மூத்தவன் இவனை சேவிப்பான். அதாங்க யாக்கோபுடைய வாக்கு தத்துவம். இதேதான் உங்களுக்கும் எனக்கும். வாக்கு தத்துவத்தை, அழைப்பு, தரிசனத்தை, திட்டத்தை, நோக்கத்தை எப்ப வச்சார்னா, நீங்க கர்ப்பத்தில் இருந்தீங்கல்ல அப்பவே வச்சுட்டாரு. இப்ப வைக்கல. நீங்க கர்ப்பத்தில் இருக்கும் போது தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் தேவன் உங்க மேல தரிசனத்தை, திட்டத்தை வச்சுட்டாரு. யாக்கோபுக்கு வச்சுட்டாரு. உலகம் என்ன சொல்லும்? மூத்தவன் இளையவனை ஆண்டு கொள்ளலாம், இளையவன் மூத்தவனை சேவிக்கணும். இதுதான் உலகம். ஆனா ஆண்டவர் எப்போதுமே அப்படி இல்லை. ஆண்டவர் எல்லாம் வித்தியாசமா தான் பேசுவார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காது. அவர் எல்லாம் வித்தியாசமா செய்வார். உங்க வாழ்க்கையில எல்லாம் வித்தியாசமா தான் செய்ய போறாரு. நீங்க கணிக்கிறது, நீங்க நினைக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிறது எதுவும் நடக்காது. அவர் செய்வது எல்லாம் விளையாட பெற்றதாய் செய்வாரு, மகத்துவமாய் செய்வாரு, அற்புதமாய் செய்வாரு. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. நல்ல கவனிங்க. யாக்கோபு கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனுடைய சகோதரனை ஆண்டு கொள்வான். அதங்க வார்த்தை. கவனிங்க. யாக்கோபு பிறந்துட்டான். அண்ணனுடைய குதியால பிடிச்சிட்டு பிறந்துட்டான், வளர்ந்துட்டான். இப்ப தகப்பன்றது ஆசீர்வாதம் வருது. தகப்பன்றது ஆசீர்வாதம். தகப்பன் என்ன சொல்றான்? ஏசா, நீ வேட்டையாடி எனக்கு நல்ல ஆகாரத்தை செய்யணும், கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இப்போ ஆசீர்வாதம் வாங்க எது போறான்? யாக்கோபு போறான். யாக்கோபு போகும்போது ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கணும் யாக்கோப? முறை என்ன? ஏசா, நீ உன் தம்பியாகிய யாக்கோபை ஆண்டு கொள்வாய். இதானே செய்யணும். இதெல்லாம் வந்து கிடையாது. ஏசா, யாக்கோபு ஏசா ரூபத்தில் வந்திருக்கான். இப்போ இந்த ஈசாக்கு என்ன சொல்லணும்னா, ஏசா, ஏன்னா ஏசா நம்பிட்டாரு. தடவி பார்க்கலாம் ரோமனர் இந்த கை, ஏசாவுடைய கை, வாசனை ஏசாவுடைய வாசனை. இப்ப ஏசான்னு நம்பிட்டான். இப்ப ஏசாட்ட என்ன சொல்லணும்னா, நீ உன் தம்பியை ஆண்டு கொள்ளுவாய், அதுதான் சொல்லணும். ஆனா ஈசாக்குடைய வாயில ஆண்டவர் இருக்காரு பாருங்க. ஈசாக்கு கர்ப்பத்தின் கனியில உருவாகும் முன்னாடி யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஈசாக்குடைய வாயின் மூலமாய் பேசுறாரு. என்ன பேசுவார்னா, உன் சகோதரனை, உன் அண்ணனை இல்ல, உன் தம்பி இல்ல, உன் சகோதரனை நீ ஆண்டு கொள்ளுவாய், உன் தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் உன்னை சேவிப்பார்கள். வாக்குத்தத்தை எப்படி பிரதிபலிக்குது பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தை ஒருபோதும் சும்மா போவாதுங்க. அதை கர்த்தர் மறுபடி நமக்கு நினைப்பூட்டுவாரு. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் விடமாட்டாரு.
பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு சொன்ன வார்த்தைய நிறைவேற்றாம விட மாட்டாரு. அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற நாள் வரைக்கும் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டா. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டா. இப்ப பாருங்க, தமிழுக்கு கோவம் வந்துருச்சு. தமிழுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்த உடனே யாக்கோபு என்ன பண்றாங்கன்னா வீட்டை விட்டு துரத்துறாங்க. ஏங்க, வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்? யாக்கோபுக்கு ஒரு பெரிய சேர் எடுத்து போட்டு யாக்கோபத்துக்கு உட்கார வச்சு இவனை தான் எல்லாரும் சேவிக்க கொண்டாடணுமா வேண்டாமா? ஆனா யாக்கோபு என்ன செய்றாங்க? துரத்தி விடுறாங்க. யாக்கோபு என்ன செய்யறான்? மாமன் வீட்டுக்கு பிரயாணம் பண்றான். மாமன் வீட்டுக்கு பிரயாணத்தை தொடங்கிட்டான். பிரயாணம் போய்கிட்டு இருக்கும்போது யாக்கோபு போகிற பாதையில் சூரியன் அஸ்தமனமானது, இருள் உண்டானது. நல்ல கவனிங்க, வாக்கு தத்தம் பெற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் இருள் உண்டாகும், சில நேரங்கள் பிரச்சனை துரத்தும். அது ஏன்னா உன் மேல தரிசனம் இருக்குது, உன் மேல தேவ திட்டம் இருக்குது. ஏசா மேல திட்டம் இல்லைங்க. ஏசா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு பிரச்சனை வரும். ஆனா எப்பெல்லாம் பிரச்சனை வந்து நீ இருளுக்குள்ள போறியோ அப்பெல்லாம் நீதியின் சூரியன் உனக்காக உதிப்பாரு. அவர் மறுபடியும் உன்னோடு இடைபடுவாரு. மறுபடியும் உன் வாக்கு தத்தத்தை உனக்கு நினைப்பூட்டுவாரு. உன் வாக்கு தத்தத்தை மறுபடியும் உனக்கு சொல்லுவாரு. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாரு. யாக்கோபு இருளாயிடுச்சு. ஏன்னா வசனம் சொல்லுது, சூரியன் அன்னோதயம் ஆகல, அஸ்தமனம் ஆயிடுச்சு. சூரியன் மறைஞ்சிருச்சு, இருளாயிடுச்சு. எங்க போறது, எங்க வர்றது, என்ன செய்யுது ஒன்றும் தெரியல. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் இப்படிதான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போறதுன்னு தெரியல. எல்லாம் இருளாயிரும், வாசல் எல்லாம் அடைச்சிடும், எல்லாம் முடிச்சு போனது போலே இருக்கும். இனி தொடக்கமே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வாக்கு தத்தம் உனக்கு இருந்தா வானமும் திறக்கும். ஹல்லேலூயா! யாக்கோபுக்கு வானம் திறந்துச்சு. சொப்பனத்தை பார்க்கலாம். ஒரு ஏணி அவனுக்கு தலைக்கு மேல வைக்கப்படுது. தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா 28வது அதிகாரத்தில் 10 முதல் யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். எங்க போனது தெரியல, எல்லாம் கீழாயிடுச்சு. ஆனா ஒண்ணு இருக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில. என்ன இருக்கு? ஈசாக்கு மொத்த இடத்தையும் பட்டா போட்டு கொடுத்தா இல்ல கழுதை மாடு ஆடு எல்லாம் கொடுத்து? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்குது? அது கண்ணுக்கு தெரியல, ஆனா அது தரிசனம். கண்ணுக்கு தெரியல, அது அவன் நோக்கம். கண்ணுக்கு தெரியல, அது அவன் திட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் கண்ணுக்கு தெரியாது, பார்க்க முடியாது, ஆனா அது உன் வாழ்க்கையில கிரியை செய்துகிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும், வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் சும்மா விட மாட்டாரு. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, வாசிங்க 12 முதல். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இது ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும். என்ன சொல்றாரு?
நான் இந்த 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 இது இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிடுங்க, இது ரொம்ப முக்கியம். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து. நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றானா, தெற்கையும் மேற்கையும் வடக்கையும் கிழக்கையும் நீ நிரம்புவ பரம்புவ, உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும். ஆனா நான் என்ன செய்வேன், கூடவே இருப்பேன். ஏன் தெரியுமா, உன்னை கர்ப்பத்தின் கனியில் உருவாக முன்னாடியே நான் உன்னை திறந்து கொண்டு உன் மேல நோக்கத்தை திட்டத்தை தரிசனத்தை அழைப்ப வச்சுட்டேன், உன் மேல வாக்குத்தத்தை வச்சுட்டேன். அதனால நான் உன் கூடாலே இருப்பேன். தொடர்ந்து வாசிங்க. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று. நல்ல கவனிங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கைவிட சொல்லுங்க. அவர் உன்னோட இருப்பாரு. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பாரு. இப்படி போய் நல்ல சகலத்தை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு திரும்பும்படி கர்த்தர் செய்வாரு. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்ம நேரம் இல்லை, ஸ்டார்ட்டா போயிடுறேன். இப்போ ஆண்டவர் பேசிட்டாரு. என்ன சொன்னாலும் நான் உங்களோட இருப்பேன்ப்பா, உன்னை காத்து கொள்வேன்ப்பா, நீ திரும்பி என்ன செய்வேன், அவன் தகப்பன் வீட்டுக்கு வருவேன். சொன்னத நம்ம தான் பாருங்க, வார்த்தை இருக்குது, ஆனா என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. நமக்கு வார்த்தை இருக்குது, நம்பிக்கை இல்லை. இங்க சொல்றாரு, நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன். தாவீது ராஜ்யத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் தாவீதை கைவிடலாங்க. யோசிப்புடைய சகோதரர்கள் வந்து யோசிப்புடைய காலில் விழுகிறது வரைக்கும் யோசிப்பாண்டவர் கைவிடல. ஏன் தெரியுமா, உங்களை குறித்து சொல்லிட்டார்ல, சொன்னதை நிறைவேற்ற முன்னாடி உங்களை ஒரு பிரச்சனைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். என்ன பிரச்சனை உங்களை சொல்ல வந்தாலும் பாருங்க, யாக்கோபுங்கிறது பிரயாணமாகலாம் மாமனாகிய லாபான் இடத்துல. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மாமன் 10 விசை கூலியை மாத்தினானா, அராஜகம் பண்றான். கேட்கறதுக்கு யாரும் இல்லை. யாக்கோபு தனி மனுஷனா இருக்கிறான். இந்த லாபான் படைபலம் மிகுந்தவன், ஆள் பலம் மிகுந்தவன், சொந்த ஊருக்கான என்ன வேணாலும் யாக்கோபுக்கு செய்யலாம். ஆனால் தேவன் யாக்கோபோடு இருந்தார். தேவன் யாக்கோபோடு இருந்ததுனால யாக்கோபு நாளைக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டா, லாபானால ஒரு தீங்கும் செய்ய முடியல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் பெற்றவன் எப்பொழுதும் தனியாகவே இருப்பான். அவனை அநேகர் பரியாசம் பண்ற விதமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அவர் கூட இருப்பார். ஆண்டவர் அவங்க கூட இருப்பாரு. லாபான் 10 விசை கூலியை மாத்தினாங்க. ஆனா லாபான் குறுகினான், யாக்கோபு பெருகினான். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா யாரு என்ன செய்தாலும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குதா, வார்த்தை இருக்குதா, நீங்க பெருகுவீங்க. நீங்க பெருகுவீங்க, மற்றவங்க குழுகுவாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க எல்லாம் குழுகுவாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருகிட்ட கிளம்பு, நீ பெருகிட்ட கிளம்புங்கிறாரு. இப்ப யாக்கோபு கிளம்பி வாரான். கிளம்பி வரும்போது மாமன் துரத்துக்கிட்டே வாரான். மாமன் ஆடு மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான். 3 நாள் கழிச்சு மாமன் லாபானுக்கு அறிவிக்கப்படுது, யாக்கோபு இங்கிருந்து கிளம்பி போயிட்டான்னு. மாமன் துரத்துறான். துரத்தும் போது என்ன நினைச்சு துரத்துவான், யாக்கோபை கண்டா கொன்னே போடணும். பாருங்க, லாபான் துரத்திட்டு வரான். எப்பொழுதுமே வாக்குத்தத்தத்தை பிரச்சனைகள் துரத்தும். நீங்க வாக்குத்தத்தமா இருந்தா, உங்களை பிரச்சனை துரத்துதுன்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குமா தான் பிரச்சனை துரத்தணும்.
ஏங்க ஒரே கற்பம் தாங்க, 2 பிள்ளை பிறந்துச்சு. ஏசாவை பிரச்சனை துரத்துச்சா? இஷ்டம் போல வாழ்றான், ராஜா மாதிரி வாழ்றான் ஏசா. ஆனா யாக்கோபுக்கு வார்த்தை இருந்துச்சு பாருங்க, பிரச்சனை துரத்துச்சு. லாபம் துரத்துனான். பிரச்சனைகள் துரத்தும். அந்த பிரச்சனைகளை கொடுத்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க வாக்கு தத்தம் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. யாக்கோபு கிட்ட நெருங்கிட்டான். 31வது அதிகாரத்தில் யாக்கோபு கிட்ட நெருங்கிட்டான். டக்குன்னு ஆண்டவர் லாபானுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி சொல்றாரு, யாக்கோபிடத்துல நன்மையை தவிர தீமையை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயுது. என்ன புரிந்து கொள்ளணும்னா, நீங்க வாக்குத்தத்தமாக இருந்தா உங்களுக்கு விரோதமாக எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க, கர்த்தர் இடைப்படுவாருங்க, கர்த்தர் சரி செய்வாருங்க. இந்த லாபம் சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய என்னால முடியும், உனக்கு பொல்லாப்பு செய்ய என்னால முடியும். ஆனா அவர் சொல்லிட்டாரு, நன்மையை தவிர தீமையானது ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், ஒன்றும் மேற்கொள்ளாது, ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள விட மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை செய்து முடிக்கணும். அவர் செய்து முடிப்பாது. உன் வாழ்க்கையில செய்து முடிக்கிற வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் உன்னை துரத்து கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை உன்னை மேற்கொள்ள முடியாது. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எப்பவும் நினைக்கணும், அவர் எனக்கு சொல்லி இருக்காரு, அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் என்ன விட மாட்டார் அவரு. சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் வருது, ஆனா எனக்கு வார்த்தை இருக்குது, எனக்கு வாக்குறுத்தம் இருக்குது, எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்குது. இவன் பாருங்க, ஒரு வழியா லாபானை விட்டு தப்பிச்சு வந்துட்டான். இவன் திரும்பி வரும்போது உதவி சொல்றான், உன் சகோதரன் 400 பேர்த்த கூட்டிட்டு உனக்கு விரோதமா வர்றான் அப்படின்ட்டு. இவன் இங்கதான் பாருங்க, யாக்கோபு பயந்து போய் ஒரு ஜெபத்தை ஏதெடுக்கிறான். என்ன தெரியுமா சொல்லி ஜெபிக்கிறான்? அந்த 32வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வாசிக்கலாம். 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தெய்வம். நல்ல கவனிங்க, இதை யார் சொன்னா? ஏற்கனவே தேவன் சொன்னார். யார் சொன்னா? தேவன் சொன்னாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய நான் உன்னோடு இருப்பேன், உன்னை காப்பேன், உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இப்போ திரும்பி வரும்போது பிரச்சனை, திரும்பி வரும்போது பிரச்சனை. இப்போ இவன் என்ன செய்யறானா, முழங்கால போட்டு இவன் ஞாபகப்படுத்துவான், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, என்னோடு இருக்கிறவரே, எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே, செய்யும். நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? என்னைக்காவது எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை செய்யுங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, ஆண்டவரே இது தாங்க, ஆண்டவரே அப்படி தாங்க, ஆண்டவரே இப்படி தாங்க, ஆண்டவரே இந்த தேவை இருக்காண்டு. நீங்க எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய விருப்பத்தின்படி இல்லை, நீங்க எனக்கு என்ன செய்வேன்னு சொன்னீங்களோ அதை செய்யுங்க. ஒருபோதும் வாக்கு தத்துவ வாக்கு மாறாதவருங்க. சூழ்நிலைக்கு தகுந்தது போல மாறுகிறவர் என் தேவன் அல்ல. நான் சூழ்நிலைக்கு தகுந்தது போல மாறுவேன், நான் மனுஷன். அப்ப பாருங்க, நான் சூழ்நிலைக்கு தகுந்தது போல கேட்க கூடாது.
என் விருப்பத்தின்படி எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க என்ன செய்வேன்னு சொன்னீங்களோ அதான் என்னுடைய தரிசனம். எனக்கு என்ன செய்வேன்னு சொன்னீங்களோ அதான் என்னுடைய திட்டம். எனக்கு என்ன செய்வேன்னு சொன்னீங்களோ அதான் என்னுடைய அழைப்பு. நீங்க சொன்னதை எனக்கு செய்யுங்க. நம்ம விருப்பம் எப்படி இருக்கும்? நான் 5ஆம் கிளாஸ் படித்தேங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 5 பேர் தான் படித்தேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நல்லா பொத்துன்னு குண்டுன்னு இருப்பேன். பேசுறதெல்லாம் புரியாது. தப்பப்பா தான், யாருக்கும் புரியாது. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற என்னை விட பெரிய அண்ணன்மாரு ரோட்டு சைடில் உட்காந்துட்டு என்னை பரியாசம் பண்ணுவாங்க. எனக்கு வாங்கி வச்சு பரியாசம் பண்ண ரொம்ப கோவம் வரும். என்னை கூப்பிடுறது உருண்டை செந்தில். ஆனால் எனக்கு பேச்சை வச்சு பேசினா எனக்கு கோவம் வந்துடும். இப்போ அண்ணன் மாதிரி பேசுகிறான், அண்ணன் மாதிரி நாக்க வச்சு என்னை நக்கல் அடித்து பேசும்போது என்ன செய்ய முடியும்? நான் சின்ன பையன், அடிக்க முடியும். அப்படியே போகும் பாருங்களேன். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் இவங்களை பார்த்தா ஒரு 6-7 பேர் அப்படி உட்காந்துருப்பான். இவங்களை பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. அந்த டைம் கிருஷ்ணகிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் அவங்க சொல்லுவாங்க 2 பேர் அப்படி லத்தி எடுத்து இவங்களுக்கு பட்டக்ஸை போடுவாங்க பாருங்க, அடி. இவனை துள்ளி குதிச்சு ஓடி போய் எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆகா, இப்போ எனக்குள்ளால ஒரு எண்ணம் தோணிச்சு பாருங்க, வளர்கிற நாட்களில் நானும் ஒரு போலீஸாக இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனால் எனக்கு பயங்கர உபத்திரம் வந்துச்சு போலீஸால். இப்போ எனக்கு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த போலீஸ் பிரச்சனையிலேருந்து போலீஸ் தேர்வு கதவு தட்டிடுவோம், நிம்மதியாக இருக்க விடலை. இந்த போலீஸ் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும், நான் எஸ்பி ஆஃபீஸில் போய் எஸ்பியை பிடிச்சா போதும்னு. அங்கே எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறேன். எஸ்பி ரூமுக்கு முன்னாடி எல்லா போலீஸும் சல்யூட் அடிச்சுக்கிட்டு போகிறத பார்த்த உடனே எனக்கு ஆசை, நம்ம ஒரு எஸ்பியாக மாறணும். சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல என்னுடைய விஷன் மாறுது. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ டாக்டர்ஸை பார்த்த உடனே அங்கே இருக்க ஜூனியர் டாக்டர், அங்கே இருக்க நர்ஸு எல்லாம் அவங்க கொடுக்குற ரெஸ்பியூட்டை பார்த்த உடனே எனக்கு டாக்டர் கூட போயிட்டு இருக்கும்போது ஆகா, நம்மளும் டாக்டர் ஆகிருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. நான் டைமிங் ரொம்ப கீப்பப் பண்ணுவேன். டைமிங் வந்து ரொம்ப 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு வருவேன்னா வந்துடுவேன், 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு வருவேன்னா வருவேன். அது என்கிட்ட இருக்க பழக்கம். இது எங்கே படித்தேன்னா, என் கூட ஃப்ரெண்ட்ஸ் மிலிட்ரி காலையில் நாங்கள் வாக்கிங் போகும்போது டீ குடிக்க போகும்போது மிலிட்ரி மேன்கள்லாம் சந்திப்பேன். இவங்களோட பழகின உடனே இவங்களுடைய பஞ்சுவாலிட்டி, இவங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் மிலிட்ரி ஆகிருக்கலாம். பாருங்க, கால சூழ்நிலைக்கு தகுந்தது போல என்னுடைய விஷன்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் மாறுது. ஆனால் கர்ப்பத்தின் கனியில் நான் உருவாகும் முன்னாடியே ஆண்டவர் எனக்கு வச்சுட்டாரு. இந்த டாக்டரு, இந்த போலீஸு, இந்த மிலிட்ரி எல்லாம் உன் முன்னாடி முழங்கால போட்டு நிற்கும். நீ இவங்களை பிளஸ் பண்ணுறதுக்காக உன்னை என் ஊழியக்காரனாய் நான் தெரிந்து கொண்டே சொல்லி கர்ப்பத்தின் கனியில் உருவாகும் முன்னாடியே என்னை குறித்த தரிசனத்தை திட்டத்தை வச்சுட்டாரு. அதனால நான் எங்க ஓடினாலும் ஐயோ போலீஸ் ஆயிடலாமா, எஸ்பி ஆயிடலாமா, டாக்டர் ஆயிடலாமா, பட்டாளக்காரன் ஆயிடலாம், நடக்காது. அப்ப நான் என்ன செய்யணும்னா, எனக்கு என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க. எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை செய்யுங்க. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. அன்பான தேவ பிள்ளையே, அவர் சொன்னதை அவன் வாழ்க்கையில செய்து முடிக்கிற வரைக்கும் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே